ப்ரோ உங்களுக்கு கடவுள் ஏதாச்சும் வரம் கொடுத்தா நீங்கள் என்ன கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்பீங்க? கடவுள்கிட்ட என்ன வரங்க எப்போனா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா அப்பா கிடையாது. ரீசெண்டாக அப்பா கிடையாது. மறுபடியும் எனக்கு ஒரு இன்னொரு குழந்தைய அப்பா பொறுப்பார் நம்பிக்கையில் இருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஒன்று வாங்கணும். லேண்டு தனியாக எனக்கு லேண்டு கிடையாது. அப்பா விட்டது சொத்து கிடையாது. அதனால் தனிப்படியாக ஒரு லேண்டு வாங்கி என் பிள்ளைங்களுக்கோசரம், அது ஒரு ஆசை என்னன்னா என் பிள்ளைங்களுக்கோசரம் ஒரு லேண்டு வாங்கி வீடு கட்டி கொடுக்கணும். பையனா பிறந்தாலும் சரி, ஆணா பிறந்தாலும் சரி, மறுபடியும் என்ன ஆசை, எங்கள் வீட்டில் எல்லோரும் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாமே நான் அப்படி தான் நினைக்கிறது தான். ஆனால் இருந்தாலும் என் குழந்தை நல்லா இருந்தால் போதும். நான் நல்லா இருக்கணும் இல்லையோ, என் குழந்தை நல்லபடியாக இருந்தால் போதும். போகிற இடத்துக்கும் நல்லபடியாக இருந்தால் போதும். இப்போ அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அப்பாவுக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா, அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன் இப்போ இல்லை, அதான் இருக்கும் போது தெரியாதுன்னு சொல்லுவாங்க, நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் இப்போ இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒவ்வொரு நொடியும் இல்லை, செகண்டுக்கு செகண்டு நினச்சிட்டு தான் இருக்கேன் அப்பாவை. இல்லாதப்போ தான் எனக்கு வழி வருத்தமே தெரியுது. ஆனால் இன்னொரு அப்பாவா எனக்கு பொறுப்பாருன்னு நம்பிக்கையில் இருக்கேன். இப்போ என் ஒய்ஃபு கன்சீவாக தான் இருக்காங்க, 8 மாதமாக இருக்காங்க. பொறுப்பாருன்னு நம்பிக்கையில் இருக்கேன். நம்ம வேலூர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம வேலூர் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணு.